ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க. உளுந்து பொரிஞ்சு செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்த வேறு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்ணெயில் 8 to 10 பூண்டு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. இது கூடவே 4 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி சட்னியில் கொத்தமல்லி சேர்த்து பண்ணும்போது தக்காளி சட்னி நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி சாஃப்டாகி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கோங்க. புளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப வேண்டாம்னா புளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு பண்ண அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கறிவேப்பிலை, 1 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.